இந்த மாதிரி சிக்கன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இது பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வெல்கம் டு சசிஸ் சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஜுக்கானி. சிக்கன் ஜுக்கானிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கசூரி மேத்தி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சன்ஃப்ளவர் ஆயில், கடுகெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட விஷ். அப்புறம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்குனது ஒரு 1.5 வெங்காயம். அப்புறம் கொத்தமல்லி இலை நிறையா வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எலுமிச்சம்பழம் மேரினேட் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, தயிர். அது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ மிளகாய்த்தூளும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட உப்பு தூவிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வேண்டி இருக்கும், போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் மெயினான இன்க்ரீடியண்ட் எலுமிச்சம்பழம். அதை நல்லா பிழிஞ்சிட்டுக்கோங்க. கையில் பிழிஞ்சிங்கன்னா கொட்டையெல்லாம் கசக்கும். நல்லா ஸ்குவீசரில் பிழிஞ்சிக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டா நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் போகிறோம். பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி பெரட்டி வைக்க ஆரம்பிங்க. சிக்கனை நல்லா பெரட்டிடுங்க. மிளகாத்தூள் எனக்கு இன்னமும் கொஞ்சம் கூட வேணும்னு தோணுது பார்த்தா. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது காஷ்மீரி சில்லி தான், அதனால் பெரிய காரம் இருக்காது. சிலது சக்தி மசாலாலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் மிளகாத்தூள். இது வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். ஸோ காஷ்மீரி சில்லி நல்லா தான் இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெரட்டி வச்சிடுறேன். ஆனால் சும்மா இப்படியே வைக்கிறத விட நம்ம சீக்கிரமாக வேலை முடிக்கணுமா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி குத்தி 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 விட்டுக்கோங்க. இப்படி குத்தி விட்டிங்கன்னா இந்த மசாலா சீக்கிரமாக சிக்கனில் பிடிச்சிரும். சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போகிறோம் உங்களுக்கு. 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா ஊறிடும், மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் நம்ம இந்த எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் இந்த தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் இந்த சிக்கன்லாம் ஒரு பீசஸாக போடுங்க. சிக்கனை நீங்கள் கடையில் வாங்கும்போதே அவன்கிட்ட ஒழுங்காக கட் பண்ணி பீசஸாக வாங்கிக்கோங்க. நான் அப்படி தான் வாங்கினேன். ஆனால் எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தவங்க ஒரு நீட்டாக கட் பண்ணி கொடுக்கல. ஆக்சுவலி சிக்கனை நீங்கள் இன்னும் கூட நல்லா ப்ராப்பரான க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லா லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அது உங்களுக்கு நல்லதும், கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக கொடுத்த மாதிரி இருக்கும். இது அவர் கட் பண்ணி கொடுத்தது ஒழுங்காக கட் பண்ணி கொடுக்கல. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் பார்த்து, இல்லாட்டி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் அழகான க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கல்லில் போட்டுருங்க. போட்டு ஒரு தடவை திருப்பி போட்டாலே சிக்கன் வெந்துடும். நம்ம நினைப்போம் சிக்கன் ரொம்ப நேரம் வேகணும். ஆக்சுவலி சிக்கன்லாம் கொஞ்ச நேரம் தான் வேவு சிக்கனுக்கு, ஃபிஷ்ஷுக்கெலாம். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது தான் அது மரம் மாதிரி அப்படியே வரன்னு ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டாலே சீக்கிரமாக ஒரு திருப்பி போட்டுட்டு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் சிக்கன் இருக்கணும். சமைக்கும்போது ஆகட்டும், எப்போவுமே அப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தவாவில் போட்டு வறுத்திங்கன்னா போகிறோம். இதுக்கு எண்ணெய் நிறைய வேண்டாம். பார்த்திங்களா, நான் எவ்வளோ கம்மியாக எண்ணெய் தான் ஊற்றினேன். அதில் தான் இவ்வளோ சிக்கன் சிக்கனுக்கே கொஞ்சம் இது இருக்கும், கொழுப்பு இருக்கும் இல்லையா, அதில் இருக்க கொழுப்புலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் வரும், கசியும். ஸோ நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் தான் கூட்டிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனா அது வேறு விஷயம். அதுவுமே நம்ம லைன் போடும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் குடிக்காது. மீனாகட்டும் கறியாகட்டும் லைன் போடும்போதைக்கும் எண்ணெய் குடிக்காது. அதுதான் அதில் ஒரு இது. இதுவே நீங்கள் தயிர் போட்டிங்கனாலோ எல்லாம் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும்.
ஆனால் லைமுக்கு ஒரு மேஜிக் என்னென்னா, அது எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எவ்வளோ எண்ணெயில் வச்சிங்களோ அதே எண்ணெயில் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு நேக் இருக்குது லைமுக்கு. ஸோ இந்த மாதிரி சிக்கனை நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு. ஸோ இது வந்து ரொம்ப எண்ணெயில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கொழுப்பு வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இது 3ஐயும் வந்துட்டு போட்டு நல்லா ஒரு கிளறி வச்சுருங்க. நல்லா கிளறிடுங்க. இந்த மாதிரி கிளறி வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இப்போ தாளிப்புக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் தான் வந்துட்டு இதோட மெயினான விஷயம். அதை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். அது என்னென்னா கேர்டு. நல்லா கட்டியாக தயிர் எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது நீங்கள் எப்படிடா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் தாளிக்க போகிறீங்க. எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறதே ஐ திங்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருப்பேனான்னு தெரில எண்ணெய், அவ்வளோதான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து நம்ம என்னெல்லாம் போட்டு தாளிக்கிறோன்னு பார்க்குறோம். எண்ணெய் சூடாகட்டும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. ஏன்னா இது பாத்திரம் கொஞ்சம் சூடாகிடக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை அப்படியே இதில் இந்த தயிரில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த தயிரில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுதான் அதோடைய ஹைலைட்டே. இந்த கேர்டில் இந்த தாளிப்பு போட்டு இந்த கசூரி மேத்தியை நல்லா ஒரு கிளறிடுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தாளித்த தயிரை வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனில் போட்டு நல்லா அப்படி ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் இன்னும் கூட வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இது காஷ்மீரி சில்லியாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு அளவு காரம் தானே இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி கொஞ்சம் இப்படி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் திக்கு கேர்டு உங்களுக்கு வந்து ஹங் கேர்டு மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த கேர்டே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு பாருங்கள். தி பெஸ்ட்டு சிக்கன் ஜுக்கானியாக இருக்கும்.